முன்னாடி காலத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த பிரேக் அமுக்கும் போதே நிறைய கார் ட்ரிஃப்ட் ஆன மாதிரி தலைகீழ உருண்ட மாதிரிலாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். பட் சமீப காலத்துல ஃபாஸ்டா முன்னாடி போய் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடி இந்த மாதிரி கார்னர் எல்லாம் போய் இப்படியே பிரேக் அடிச்சு அப்புறம் திருப்பி அமுக்கி அப்புறம் திருப்பி இப்படி பிரேக் அடிச்சு இப்படி நீங்க ஓட்டுனீங்க அப்படின்னா ஏறின உடனே நீங்க வந்து பிரேக்ல இருந்து நீங்க காலை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஏறி இறங்கும். அப்ப மேல ஏறினதுக்கு அப்புறம் பிரேக் வந்து அமுக்க கூடாது. அப்படி அமுக்குனீங்கன்னா இப்போ அங்க வந்து ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. நான் நல்லா ஒரு ஸ்பீட் பில்ட் பண்ணி நான் போயிட்டு இருக்கேன். இப்போ அங்க வந்து நான் ஓவர்டேக் எடுக்க போறேன். இங்க பக்கத்துல எனக்கு ஒரு கார் வருது. அப்ப நான் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க பார்க்கலாம் ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்தேன், அப்புறமா இண்டிகேட்டர் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து நான் ஓவர்டேக் பண்ணி நான் போயிட்டே இருக்கேன். இந்த இடத்துல போய் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஓங்கி பிரேக் வந்து பிரஸ் பண்றீங்க. பிரஸ் பண்ணும்போது அந்த பிரேக் பேட்ல இருக்கிற பிரேக் ஷூ அந்த பிரேக் பேடை அமுக்கி பிடிக்குது. டிஸ்கா இருக்கு அப்படின்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிகினரா கார் ஓட்ட பழகும் போது நீங்க பண்ற 5 மிஸ்டேக்ஸ் பிரேக்கிங்ல எது எது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், எந்த ரிஸ்க்ல போயும் முடியாம அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா ஒரு டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஆக்சிலரேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரேக் அமுக்குறதுக்கு பதிலா ஆக்சிலரேட்டரை அமுக்குறோம். இந்த மிஸ்டேக் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பதட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க வந்து சடனா ஒரு பிரேக் வந்து அமுக்கணும் அப்படிங்கிறப்போ பதட்டத்துல என்ன பண்ணுவீங்க, காலை எடுத்து பிரேக்ல வைக்கிறதுக்கு பதிலா அப்படியே ஆக்சிலேட்டரே ஒரு ஓங்கி ஒரு அமுக்கிடுவீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கார் வந்து ஃபாஸ்டா முன்னாடி போய் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடி ஒரு ஆக்சிடென்ட் அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்போ இதுல ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம காலை எப்படி பிளேஸ் பண்றோம் உங்களோட ஆக்சிலேட்டர் பெடல்ல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க கீழே வந்து பெடல் வியூ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் காலை வந்து எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பிரேக்குக்கு நேர கீழே வந்து பிவட் பண்ணி நான் வச்சிருக்கேன். சைடில் வந்து என்னோட ஆக்சிலரேட்டரில் நான் இங்கே காலை வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது இப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எப்போ நீங்கள் எமர்ஜென்சி பிரேக்கையோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா காலை அப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி இப்படி நீங்கள் அமுக்குவீங்க. சரியா? அப்போது நீங்கள் அந்த பதட்டத்தில் கூட நம்ம ஆங்கிளில் இப்படி அமுக்கிறதுக்கு வராது. டைரெக்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டுக்கு போய் அமுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இப்படி ஆக்சிலரேட்டருக்கு நேராக இப்படி காலை வச்சு இப்படி வந்து வச்சு பிரேக்கை வந்து இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ என்னோட காலோட மூவ்மெண்ட்டே நீங்கள் பார்க்கலாம். நம்மளோட கால் இப்படி ரைட்டில் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பட் லெஃப்டில் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. நீங்கள் கூட இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே சும்மா லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், அது வராது. சரியா? அப்போது கண்டிப்பாக இப்படி வச்சாதான் உங்களால் இப்படி ஈஸியாக இந்த லெவலுக்கு பண்ண முடியும். இதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. அப்போ இப்படி வச்சு இப்படி போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது பிரேக்குக்கு நேராக காலை கீழே பிவட் பண்ணிவிட்டு இப்படி தான் நீங்கள் ஆக்சிலேட்டரை வந்து நீங்கள் கொடுக்கணும். எப்போ பிரேக் தேவையோ டக்குன்னு ஸ்ட்ரெயிட் வாங்கி இப்படி அமுக்கணும். அப்போ அந்த ரியாக்ஷன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக வந்து உங்களுக்கு அது வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்கில் போய் முடியும். அதனால் கண்டிப்பாக ஆக்சிலேட்டர் கீழே காலை பிவட் பண்ணாமல் பிரேக்குக்கு கீழே கரெக்டாக பிவட் பண்ணி டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு மிஸ்டேக்ல இருந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். பெருசாக ஒரு ஆக்சிடென்ட்டை கிரியேட் பண்ணுறதுல இருந்தும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் மிஸ்டேக், நேரோ பிரேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிட்டிக்குள்ளே போகும்போது அன்னெசரியாக ஹார்டாக பிரேக் வந்து அப்ளை பண்ணுறது, அதே மாதிரியே எங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே அப்ளை பண்ணாமல் இருக்கிறது. இந்த நேரோ பிரேக்கிங் அப்படிங்கிறது இப்போ நம்ம போகிற கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சிட்டிக்குள்ள ஒரு நேரோவான ஸ்ட்ரீட்டு, ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இல்லை, பட் இருந்தால் கூட நிறைய பாக்கெட் ரோடு இருக்கிற ஒரு ரோடு. அப்போ இந்த மாதிரி ரோடில் பிரேக்கிங்கை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்மூத் பிரேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், அல்டிமேட்டாக நிறைய நமக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் அந்த பாக்கெட் ரோட்லேருந்து வந்துட்டே இருக்கும். அப்போ எப்போ வந்து வெளியில் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதில் முக்கியமாக நீங்கள் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல்டாக தான் இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டணும். ரொம்ப அக்ரெசிவான ஸ்பீடில் ஓட்டக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பாக்கெட் ரோடு வருதுன்னா ஜஸ்ட் ஆக்சிலரேட்டரை இந்த மாதிரி காலை எடுத்துருங்க.
நல்லாவே ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஜென்டிலாக ஆக்சிலேட்டர் கொடுங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கார்னரெல்லாம் போய் இப்படியே பிரேக் அடிச்சு அப்புறம் திருப்பி அமுக்கி அப்புறம் திருப்பி இப்படி பிரேக் அடிச்சு இப்படி நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா உங்கள் கூட வர்றவங்களுக்கும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், மைலேஜுமே பயங்கரமாக ட்ராப் ஆகும், உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கும் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பிரேக் அடிச்சு ஓட்டும் போது அவங்க தேவையில்லாமல் அவங்களும் பிரேக் அடிக்கணும், சம்டைம் அவங்க மறந்து உங்களை வந்து இடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நல்ல ஒரு டேர்னிங் இருக்குது. ஸோ இதில் நம்ம பிரேக் அமுக்கி தான் டேர்ன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நான் ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுத்திருக்கேன், ஒரு ஹார்ன் கொடுக்குறேன், ஒரு பிளைண்ட் ஸ்பாட் தான் இது, நல்ல விசிபிலிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆக்சிலேட்டர் கொடுங்க. அப்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி நேரோ ரோட்ஸு, இந்த மாதிரி பாக்கெட் ரோட்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல பிரேக்கிங்கில் நீங்கள் ஆக்சிலரேட்டர்லேயே வந்து அதை ரிமூவ் பண்ணி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லாவே பழகிக்கணும். அப்படின்னா தான் ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரைவு உங்கள் கூட வர்றவங்களுக்கு அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, உங்களுக்கும் டயர்டு இல்லாமல் நீங்கள் ஓட்ட முடியும். அடுத்தது ஸ்பீட் பிரேக்கர்ஸ். ஓகே, அப்போ ஸ்பீட் பிரேக்கர் இந்த மாதிரி ரோடில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கரை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அங்கே நம்ம பிரேக்கிங் வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ முன்னாடி போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். எப்போயுமே இந்த மாதிரி ரோடில் உங்களோட விஷனை வந்து நீங்கள் லாங்கராக வச்சுக்கணும். முன்னாடி அவ்வளோ தூரத்தில் என்ன நடக்குதுங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்து அங்கே என்ன நடக்குங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணணும். அந்த கெஸ்ஸிங்கிறது டிரைவிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதனால அதை கரெக்டாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்றாப்புல உங்களோட ரியாக்ஷன் வந்து இருக்கணும். ஒரு நல்ல ஒரு டைமிங் உங்களுக்கு கிடைக்கணும். இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நான் ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்திருக்கேன், பக்கத்தில் போனோடனே ஓங்கி அமுக்கக்கூடாது, ஜென்டிலாக பிரேக்கை வந்து அமுக்குங்க, கிளச்சை லைட்டாக அமுக்கிக்கோங்க. ஏறின உடனே நீங்கள் வந்து பிரேக்கில் இருந்து நீங்கள் காலை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஏறி இறங்கும். அப்போ மேலே ஏறினதுக்கப்புறம் பிரேக்கை வந்து அமுக்கக்கூடாது. அப்படி அமுக்குனீங்கன்னா வண்டி அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் செகண்ட் கியரில் இருக்கேன், நல்லா ஸ்லோ ஸ்பீடில் லைட்டாக ஜென்டிலாக பிரேக் அப்ளை பண்ணுறேன், மேலே ஏறுது, காலை எடுத்துட்டேன், அதுவாக ஏறி இறங்கிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். மேலே ஏறும்போது பக்கத்தில் போய் அமுக்கி பிரேக் அமுக்கி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படி மேலே இப்படி ஏற்றி இறக்கக்கூடாது. லைட்டாக ஸ்மூத்தாக பிரேக் அப்ளை பண்ணி அதை நல்லா ஏற விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரேக்கை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் வீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறி இறங்கும். வித்தவுட் நீங்கள் எந்த ஆக்சிலரேஷனும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஏறி இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இது எங்கே உங்களுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு செடானோ இல்லை ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கோ ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது கீழே தட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா அக்ரெசிவாக போய் நீங்கள் பிரேக்கெல்லாம் அடிச்சிங்கன்னா கீழே வந்து பிரேக் அடித்து ஏறும்போது பிரேக் அடிக்கும்போது நங்குன்னு அப்படி கீழே உட்காரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையிலையும் இருந்தும் இது நல்லாவே உங்களை காப்பாற்றும். அதனால ஸ்மூத் அண்ட் ஜென்டில் பிரேக்கிங் இந்த மாதிரியான ரோடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆனால் ஸ்பீடு கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரேக்கிங்லாம் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி தான் இந்த ரோடில் ஓட்டணும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தேர்ட் மிஸ்டேக்கு ஹைவே பிரேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம நிற்கிற ஒரு ஹைவேல எப்படி வந்து பிரேக்கிங்கை வைஸ்லி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஹைவேல எப்படி பிரேக்கிங்கை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டெமோவாக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இருக்கிறதுமே வந்து ஒரு ஹைவேல தான் நம்ம இருக்கோம். அப்போ ஹைவேல மோஸ்ட்லி பிரேக்கிங்கோட யூசேஜ் வந்து மோஸ்ட்லி இருக்காது, அன்லெஸ் நீங்கள் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக ஏதாவது பிரேக் அப்ளை பண்ணணும் அப்படின்னா. அப்போ மோஸ்ட்லி இருக்காதுங்கிறத ஏன் சொல்கிறேன், அப்போ எப்படி நான் காரை ஸ்லோ பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். இந்த ஹைவேல நீங்கள் அதிகமாக பிரேக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்க்கலாம், நீங்கள் கீழே ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்பீடு வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ அது எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங். ஓகே, அப்போ அந்த இன்ஜின் பிரேக்கிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லோயர் கியரில் நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்தீங்கன்னா டிராஸ்டிக்காக ஸ்பீடு வந்து கம்மியாகும். பட் நம்ம ஹைவேல வந்து மோஸ்ட்லி 5th கியரில் தான் இருப்போம். அப்படி இருந்தாலுமே டீசெண்டாக வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போது உங்களோட விஷனை வந்து நீங்கள் லாங்கரில் வச்சுக்கிட்டு நம்ம எப்போ ஸ்லோ பண்ணணும், எப்போ வந்து ஸ்பீடை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி தான் நீங்கள் டிரைவ் பண்ணணும். இப்போ ஒரு கார் வந்து முன்னாடி போகுது, அது வந்து நமக்கும் அதுக்கும் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு கேப் இருக்குது. அவங்க ஒரு மூவிங்லேயே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஸ்லைட்டாக வந்து ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி டீவியேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ அங்கே வந்து ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு, நான் நல்லா ஒரு ஸ்பீட் பில்ட் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். இப்போ அங்கே வந்து நான் ஓவர்டேக் எடுக்க போகிறேன், இங்கே பக்கத்தில் எனக்கு ஒரு கார் வருது, அப்போ நான் ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்தேன், அப்புறமா இண்டிகேட்டர் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து நான் ஓவர்டேக் பண்ணி நான் போயிட்டே இருக்கேன். இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பிரேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஸ்பீடு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பிரேக்கிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஹைவேஸில் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அடிக்கடி நீங்கள் பிரேக்கை யூஸ் பண்ணும்போது பின்னாடி வர்றவங்க அதிகமாக கன்ஃபியூஸ் ஆவாங்க.
இப்போ நீங்களே ஓட்டிருக்கம் கூட இப்போ முன்னாடி பாருங்க, அந்த இனோவா வந்து ஒரு பிரேக் அப்ளை பண்ணுது. அதை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் என்னன்னா நம்ம எப்படி அடுத்து நம்ம மூவ் பண்ணி போகணுங்கிறத நம்ம பிளான் பண்ணுவோம். அப்போ நீங்கள் அன்னெசரியாக பிரேக் அப்படியே அழுத்தி 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 இப்படி ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வரவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவார். இவருக்கு முன்னாடி என்ன இருக்குது, இவர் ஏன் பிரேக் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு தெரியாமல் அவருமே வந்து பிரேக் அப்ளை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். ஸோ அதனால் பிரேக்கிங் அப்படிங்கிறது ஹைவேல மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். பட் ரெடி டு பிரேக்குங்கிறது எப்பயுமே நீங்கள் மைண்ட் செட்டில் இருக்கணும். எமர்ஜென்சி இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிலேட்டர்லேருந்து நீங்கள் கால் எடுத்து ஜென்டலாக ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பீடை பில்ட் பண்ணி நீங்கள் போகலாம். அதுக்கும் மீறி பிரேக் தேவைப்படுது. இப்போ பாருங்க, ஸோ நான் வந்து ஆக்சுவலி அந்த ட்ராக்ல நான் போயிருக்கணும். ஸோ அவர் வந்து உள்ளே வந்துட்டார். ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தேன், ஒரு ஸ்பீடு வந்து லோ ஆச்சு. அப்புறம் இண்டிகேட்டர் போட்டு லேன் மாறிட்டு நான் திருப்பி என்னோட லேனுக்குள்ளே வரேன். ஓகே, அப்போது இன்கேஸ் உங்களுக்கு அக்ரெசிவாக ஸ்பீட் லோ பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்படி நீங்கள் பிரேக்கில் ஆக்சிலேட்டர்லேருந்து கியரை நீங்கள் டவுன் பண்ணும்போது ஒரு நல்ல இன்ஜின் பிரேக்கிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், 4th போயிட்டுருக்கேன். எனக்கு 5th போகும்போது இருந்ததை விட டிராஸ்டிக்காக எனக்கு வந்து கம்மியாயிடுச்சு. அப்புறம் லைட்டாக ஸ்பீடை பில்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து ஆக்சிலேட்டர் கொடுங்க. இதனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஹைவேல டிசிப்ளின்டாக நம்ம ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி வர்றவங்க அதிகமாக கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க லாங் போகும்போது சீக்கிரமாக டயர்ட் ஆக மாட்டாங்க. நீங்கள் பிரேக் அடித்து நீங்கள் ஓட்டினீங்கன்னா அதிகமாக அவங்க டயர்ட் ஆவாங்க. பயங்கரமாக வந்து நமக்கு ஹெக்டிக்காக வந்து டயர்ட் ஆயிடுவோம் நம்ம. ஓகே, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பீடு நல்லா பில்ட் பண்ணி போகணுங்கிறதுக்காக 100 110 போயிடுவாங்க. அப்புறம் டக்குன்னு பிரேக் அடிச்சு ஸ்பீட் லோ பண்ணுவாங்க. அப்புறமா பில்ட் பண்ணுவாங்க, 100 போகும், திருப்பி பிரேக் அடிப்பாங்க, திருப்பி போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓட்டக்கூடாது. அன்னெசரியாக ஹைவேல பிரேக் அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு பிரேக் தேவைப்படுது, இப்போ நான் வந்து ரொம்ப க்ளோஸாக போயிட்டேன், என்னால் ஆக்சிலேட்டர்லேருந்து எடுத்தாலும் எனக்கு பிரேக்கிங் பத்தலை அப்படின்னா ரொம்ப ஜென்டலாக அப்ளை பண்ணுங்கள். இவ்வளோ தான். ஓங்கி வந்து பிரேக் அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கிரியேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? அப்போ ஹைவேல பிரேக்கிங்கோட ரெக்யர்மெண்ட் ரொம்ப கம்மி தான். நீங்கள் டிசிப்ளின்டாக கரெக்டான ஸ்பீட் லிமிட்டில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா, இப்போ ஒரு ஹைவேங்கிறப்போ 80 அப்படிங்கிறது ஒரு இந்த ஹைவேக்கான ஒரு ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் சைடில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே உங்களுக்கு சைன் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பட் எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லி கொஞ்சம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஹைவேல 100 வரைக்கும் கூட உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் பெங்களூர் டு சென்னை புது ஹைவே பார்க்கும்போது அது 100 சம்டைம் 120 வரைக்கும் கூட உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே அதுக்கு ஏத்தாப்பில் இதோட டேர்ன்ஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஹைவேக்கு 80 அப்படிங்கிறது ஒரு ப்ரிஃபர்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி 80ல் போனீங்கன்னா 80 to 100 கூட வச்சுக்கோங்க. அப்படி போனீங்கன்னா பெருசாக நீங்கள் பிரேக்கை யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் பெடல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம ட்ராவல் போயிட்டு இருக்கோம், நான் எப்பயாவது பிரேக் அப்ளை பண்ணோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. தேவையானப்போ ஆக்சிலேட்டரை விட்றோம், திருப்பி வந்து ஒரு ஸ்பீடை பில்ட் பண்ணுறோம். இப்படி தான் வந்து ஹைவேல பிரேக்கிங்கை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப ஸ்மூத்தராக நீங்கள் யூஸ் பண்ணணும். நாலாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பிரேக்கிங். அப்போ எப்படி நம்ம ரோடில் ஒரு எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணணும்? இந்த எமர்ஜென்சி பிரேக் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படின்னா தான் இந்த பிரேக் அப்ளை பண்ணும்போது இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமாக காரில் ஏபிஎஸ் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம், அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு அதை சொல்லுவோம். அது ஆக்சுவலாக நம்ம காரில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சடனாக எமர்ஜென்சி பிரேக்கிங் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓங்கி பிரேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பிரேக் பேடில் இருக்கிற பிரேக் ஷூ அந்த பிரேக் பேடை அமுக்கி பிடிக்குது. டிஸ்காக இருக்குது அப்படின்னா 2 பக்கமும் இப்படி கிளிப்பு மாதிரி அந்த டிஸ்கை பிடிக்கும் போது அதோட சேர்த்து கனெக்ட் ஆகிருக்கிற வீலை வந்து அதை அப்படியே வந்து என்ன பண்ணும், நிப்பாட்ட ட்ரை பண்ணுது. அப்படி இம்மீடியட்டாக அந்த வீலை நிப்பாட்டும் போது அந்த ரோடுக்கும் டயருக்கும் இருக்கிற அந்த கிரிப்பு வந்து போதுமானதாக இருக்காது உங்களோட காரை நிப்பாட்டுறதுக்கு. அப்போ என்ன ஆகும், அந்த டயரோட கிரிப்பு வந்து மிஸ் ஆகி அப்படியே வலிக்கி எடுத்துகிட்டு இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகும். கார் வந்து அப்படி ட்ரிஃப்ட் ஆகிற கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னாடி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அமுக்கும் போதே நிறைய கார் ட்ரிஃப்ட் ஆன மாதிரி தலைகீழ உருண்ட மாதிரிலாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் சமீப காலத்தில் அது நிறையா வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஏபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஏபிஎஸ் என்ன தான் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இமீடியட்டாக வீலை வந்து லாக் பண்ண விடாமல் நீங்கள் ஓங்கி அமுக்குனீங்க அப்படின்னா கூட அந்த பிரேக் வந்து அப்ளை பண்ணுறது லைட்டாக விட்டு 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 அப்ளை பண்ணோம். அப்புறம் அது எவ்வளோ கேப்புக்குள்ளே அந்த மாதிரி விட்டு விட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் கண்ணால் ஓரளவுக்கு ஸ்லோ மோஷனில் அந்த வீடியோவாக கேப்சர் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது உங்கள் கண்ணுக்கு தெரியுமே தவிர மிச்சபடி அதை உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அது விட்டு 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 பிடிக்கும் போது அந்த வீல் லாக் ஆகாமல் நம்ம எய்ம் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக உங்கள் கார் வந்து நிற்கும். அதே மாதிரி ஸ்கிட் ஆகி இப்படி விலகிறதோ ட்ராக் விட்டு வெளியில் போகிறதோ ஸ்டேரிங் லாக் ஆகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகே, அதுக்கு தான் இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது ஒரு ஏபிஎஸ் இருக்கிற ஒரு காரில் இந்த எமர்ஜென்சி பிரேக்கிங் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் ஓங்கி வந்து மிதிக்கலாம். நீங்கள் உங்களோட ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்து பிரேக்கில் ஓங்கி நங்குன்னு ஒரு அடி அடிச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக அதை விட்டு 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 பிடிச்சி நீங்கள் எய்ம் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் காரை வந்து நிப்பாட்டும். இதே ஏபிஎஸ் இல்லாத கார், உதாரணத்துக்கு நம்மளோட ஐட்டன் எடுத்துக்கலாம். என்னோட கார் ஒரு 15 வருஷம் ஆக போகுது. அப்போது இதில் இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அப்போ நான் இந்த காரில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஓங்கி வந்து அமுக்கக்கூடாது. அப்போ அந்த ஏபிஎஸ் பண்ணுற வேலையை நீங்கள் மேனுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது நீங்கள் நினைக்கலாம் எமர்ஜென்சியில் எனக்கு எப்படி அப்படி தோணும் அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்படியே நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏபிஎஸ்ங்கிறது. அப்போது இந்த ஏபிஎஸ் இல்லாத காரில் ஓங்கி இப்படி அமுக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக வந்து அப்படி இப்படி 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 காலை வந்து லைட்டாக இப்படி பம்ப் பண்ணணும். ஓகே, அந்த அந்த பிரேக்லேருந்து எடுத்து 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 பம்ப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் அமுக்கிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஷரை விட்டு அப்படியே லைட்டாக காலை இப்படி உதறினீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கிச்சு 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 கிச்சுன்னு சொல்லி அந்த பிரேக்கை வந்து விட்டு விட்டு அமுக்கி அந்த பிரேக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது வந்து கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த எமர்ஜென்சி பிரேக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த எமர்ஜென்சி பிரேக்கிங்கில் இன்னொரு டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். நம்ம வந்து கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் அமுக்கணுமா இல்லை பிரேக் அமுக்கிட்டு கிளச்சை பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த எமர்ஜென்சி அப்படின்னு வந்துருச்சுனாவே இந்த கிளச்சு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து மறந்துடுங்க. டைரக்டாக பிரேக்கை தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எமர்ஜென்சிக்கு அப்புறம் நின்னதுக்கப்புறமா கார் ஆஃப் ஆனாலும் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஹைலி எமர்ஜென்சி டைமில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கம்பல்சரியாக பிரேக்கு தான் ஃபஸ்ட்டு. நின்னதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஆஃப் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கிளச்சை அமுக்கி ப்ராப்பராக வந்து இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணலாம். மோஸ்ட்லி நீங்கள் எமர்ஜென்சி பிரேக்கிங் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கிளச்சை ஹோல்ட் பண்ணாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகும். இதை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிறதே ஹைலி ரிஸ்க்கான ஒரு டைமில் இருக்கோம். அந்த டைமில் வந்து நம்ம அதுவாக இன்ஜின் ஆஃப் ஆகக்கூடாது அப்படிங்கிற அதை பற்றி திங்க் பண்ணுறது கூட நமக்கு நேரம் இல்லை. அதனால் நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு ஏபிஎஸ் காராக இருக்குது அப்படின்னா தைரியமாக ஓங்கி வந்து ஒரு அமுக்குங்க. இல்லை உங்களோட இது வந்து நான் ஏபிஎஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நல்லா வந்து பம்ப் பண்ணி வந்து நீங்கள் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணலாம். இப்போது ஓரளவுக்கு எனக்கு பின்னாடி ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த பேரிக்காருக்கு முன்னாடி நான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், கிளச்செல்லாம் அமுக்கல, ஓங்கி அவ்வளோதான். இப்போ வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கிளச் அமுக்கி நியூட்ரல் கூட நான் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எமர்ஜென்சி டைமில் பிரேக்கை மட்டுமே ஃபோக்கஸ்டாக வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி காரை வந்து நிப்பாட்டுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதையும் மீறி நமக்கு தேவைப்படும் போது ஹேண்ட் பிரேக்கை லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு டைம் இருக்காது. பிரேக்குக்கு மட்டும்தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். அது அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். 5வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் வைல் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு முன்னாடி இருக்கிற காருக்கும் நமக்கும் ஒரு ப்ராப்பரான கேப் இல்லாமல் பிரேக் பண்ணுறது. இப்போ இந்த பொசிஷனிங் ஒரு கார் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரேக் அப்ளை பண்ணி முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிறது தான் இது. அப்போது முன்னாடி வந்து ஒரு கார் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ஒரு சில நேரங்களில் நிப்பாட்ட வேண்டியிருக்கும். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் நல்ல கேப் விட்டு நிப்பாட்ட வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிக்னல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் சிக்னலில் நிற்கும் போது அந்த காருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் போய் நிப்பாட்டும் போது தான் குறுக்க இப்படி யாராவது வராமல் இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கு வழி விடலாமே அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் இருந்தால் கூட அவங்க கொஞ்சம் கேப் இருக்கும்போது அதில் வளைச்சி நெளிச்சு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்க்ராட்சை போடாமல் போக மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் அந்த மாதிரி டைமில் க்ளோஸாக நிப்பாட்டும் போது அடுத்தவங்க இப்படி கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். அப்போ அது எவ்வளோ க்ளோஸில் போகலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு உங்களால் பண்ண முடியும்.
இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளோட வைப்பர் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அந்த வைப்பர் லைன் வந்து உங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற காரோட பாட்டம் மோஸ்ட் வீலில் நிப்பாட்டினீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேப் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த பம்பர் கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நிப்பாட்டினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக இருக்கும். அந்த பம்பரே மறையிற அளவுக்கு நிப்பாட்டுறீங்க அப்படின்னா ஒரு 1 feet கேப்ல வந்து நீங்க நிப்பாட்டுற மாதிரி வந்து இருக்கும். ரைட்? அப்போ எந்தெந்த இடத்துல எப்படி நிப்பாட்டணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு டிரைவிங்ல இருக்கும்போது ஒரு காருக்கும் வந்து நல்ல ஒரு கேப் விட்டு நீங்க ஓட்டினாதான் பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த சடனா அது ஸ்கிட் ஆகி போய் அந்த கார்ல இடிக்காம ஓரளவுக்கு நல்ல ஒரு கேப்ல வந்து நீங்க இருப்பீங்க. ஸோ அதனால கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு டிஸ்டன்ஸ்ல நீங்க அந்த காரை வந்து நிப்பாட்டணும். அப்போ நீங்க முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறத நல்லா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ணோம்னா அந்த கேப்ல போய் நம்மளால நிப்பாட்ட முடியும். முடிஞ்ச வரைக்கும் இப்போ நீங்க பார்க்கலாம், ஆக்சிலரேட்டர்ல இருந்து நான் கால் எடுத்திருக்கேன், வண்டி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்லோ ஆகுது. முன்னாடி நல்ல ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்க அந்த வைப்பரை அந்த காரோட பாட்டம் மோஸ்ட் வச்சிருக்கேன், எவ்வளோ கேப் இருக்கு அப்படின்னு சொல்லி. இது அந்த காரோட அந்த பம்பரை நம்ம லைட்டாக கொஞ்சம் முன்னாடி போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம், நீங்கள் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட ஐசைட்ல இருந்து பார்க்கும்போது அந்த பம்பர் கவர் ஆகிற மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக போய் நீங்கள் நிப்பாட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வரும். அது எப்படி வேணுமோ அந்த மாதிரி நிப்பாட்டிக்கணும். பிரேக்கிங்குமே வந்து ரொம்ப இப்படி ஓங்கி இப்படி அடிச்சிங்கன்னா பின்னாடி வர்ற 2 வீலரும் காரும் டெஃபினட்டாக உங்கள் காரில் இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த மாதிரி ஜென்டில் பிரேக்கிங் தான் வந்து ஈவன் இந்த மாதிரி பம்பர் டு பம்பரில் கூட உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் வந்து அந்த வைப்பரை அந்த பம்பர் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நான் இப்போ போய் நிப்பாட்டினேன். அப்படி நிப்பாட்டும் போது வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 to 1.5 feet தான் வந்து கேப் இருக்கும். அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 2 வீலர் போகிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். அப்போது இந்த மாதிரியான ஒரு பம்பர் டு பம்பரில் ரொம்ப ஹார்ஷ் பிரேக்கிங் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் பிரேக்கிங் அப்ளை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஆக்சிலேட்டர் அப்படியே ரிலீஸ் பண்ணி அப்படி தான் வந்து நீங்கள் போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் ஓரளவுக்கு ஹேசல் ஃப்ரீயாக இந்த மாதிரி பம்பர் டு பம்பரில் நீங்கள் ஓட்ட முடியும். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்போது நீங்கள் பண்ணுற 5 மிஸ்டேக்ஸ் இந்த பிரேக்ஸில் அதை எப்படிலாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், எப்படிலாம் நீங்கள் சேஃபாக ஓட்ட முடியும் அப்படிங்கிறது. ஸோ மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.